சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெறும் மயிலாப்பூர் வட்ட செயலாளர் வில்லவநில திருமண விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கனவெல்லாம் காண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக நினைவாகத்தான் உருவாக போகிறது என்ற அந்த நம்பிக்கை மாத்திரம் எடுத்துச் சொல்லி அதற்கேற்ற வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, எப்படி வில்லவன் அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரோ, கழகத்திற்காக, கழகத்தின் கொள்கைக்காக, கழகத்தினுடைய லட்சியத்தை காப்பாற்ற அவர் போராடி கொண்டிருக்கிறாரோ, அதுபோல் அவருடைய மகன் கதிரவன், அவருடைய வாரிசு, இளைஞரணியில பகுதி அமைப்பாளராக, துணை அமைப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இளைஞரணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை அணிகள் கழகத்திற்கு துணை அமைப்புகள் இருந்தாலும் இளைஞரணி தான் முக்கியமான அணி என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அப்படிப்பட்ட அணியில தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கதிரவனும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று கழகத்திற்கும் நாட்டிற்கு பெருமை சேர்த்து தாருங்கள் என்று அன்போடு கேட்டு வாழ்க மணமக்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை முதல் 1000 ரூபாய்க்கு மேல் ரொக்கப்பணம் பெறக்கூடாது என சார்பதிவாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் ரொக்க பரிமாற்றத்தை முழுவதுமாக தடுக்க பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இடைத்தரகர்களை ஒழிக்கவும், ஊழியர்கள் லஞ்சம் பெறுவதை தடுக்கவும் தமிழக அரசு பண பரிவர்த்தனையை கட்டுப்படுத்த ஸ்டார்2 என்னும் இணையவழி கட்டண திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதை மேலும் செம்மைப்படுத்தும் வகையில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் பதிவுத்துறைக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் 5000 ரூபாய் வரை வரைவோலையாக மட்டுமே செலுத்த வேண்டும். ரொக்கமாக பெறக்கூடிய இனங்களுக்கு 1000 ரூபாய் வரை மட்டுமே ரொக்கமாக பெற வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மீதி தொகை முழுவதையும் பத்திரப்பதிவுத்துறையின் இணையதளம் மூலம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விரைவில் பாரத ஸ்டேட் வங்கியின் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கருவிகள் மூலம் பத்திரப்பதிவு கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், அதன் மூலம் ரொக்க பரிமாற்றம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.